மனதளவில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பல்வேறு அபிஷேகங்களுடன் வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்கு வரும் அனைவருக்கும் 3 விதமான அபிஷேகங்களும் செய்யப்படுவதில்லையாம். அவர்களின் தேவையை உணர்ந்தே அவர்களுக்கான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. சிலருக்கு மட்டுமே 3 விதமான அபிஷேகங்களும் வரிசையாக நடத்தப்படுகின்றது. ஒருவருக்கு 3 விதமான அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்றால் 3 நாட்கள் வரை ஆகுமாம். ஒரு பணம் தேவை உள்ளவங்களுக்கு அதிகப்படியான ஒரு காரியம் நிறைவேறணும். அது தேவை உள்ளவங்களுக்கு அதுக்கு ஒரு தனி அபிஷேகம் பண்ணுறோம். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு அபிஷேகங்கள் பண்ணுறோம். மனத்தில் எக்கச்சக்கமான குழப்பங்கள் நீடித்து குடும்பத்தில் ஒரு சாவின் பக்கத்தில் வரைக்கும் போகிறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அபிஷேகங்கள் பண்ணுறோம். இது 3 கேட்டகரியில் பிரிக்கிறோம். இது சித்தர்கள் சொன்ன மணி மந்திர அவுல்சதத்தில் மந்திர வகுப்புகளில் வரும். இந்த நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே 3 விதமான அபிஷேகங்களுக்கு பலரும் தயார் நிலையில் இருந்தார்கள். ஆனால் அபிஷேகங்களை இரவில்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதால் நாம் இரவு நெருங்கும் வரை காத்திருந்தோம். இரவு பூஜைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. அந்த வித்தியாசமான அமானுஷ்யங்கள் நிறைந்த அந்த அபிஷேக பூஜைகளை பதிவு செய்ய நாங்கள் தயாரானோம். மின் விளக்குகள் எதுவும் இல்லாமல் நெய் விளக்கின் வெளிச்சத்தில் பிரகாசித்தது அபிஷேகம் நடைபெறும் அந்த குடில். குடிலின் நடுவில் ஒரு மனைப்பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது காவி வேட்டியுடன் வந்து அமர்கிறார் ஒருவர். அவர் மீது பலவிதமான தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. மிகவும் ஆர்வத்துடன் அந்த அபிஷேகத்தை முடித்துக் கொண்டு வெளியில் வந்தார் அந்த நபர். அடுத்ததாக ஒருவருக்கு 136 மூலிகைகளை கொண்டு மூலிகை அபிஷேகம் நடத்த தயாரானார் இளங்கோ சித்தர்.